வேதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொண்டு அதில் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்திய சபைக்கு நிருபத்தை எழுதினார். அதை இந்த நாட்களிலே கடந்த 2 வாரங்கள் 2 சபைகளை தியானிக்க தேவன் உதவி செய்தார். வருகிற வாரத்திலேயும் நாம் இங்கே டவுன் சபையிலே நாம் அதை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் தவறாமல் இந்த ஜெப நாட்களிலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தருவார். விசுவாச வாழ்க்கையில் இன்னும் நம்மை உறுதிப்படுத்துவார். பவுல் இந்த 6 அதிகாரத்திலேயும் கடந்த வாரத்திலே நான் சொன்னேன், முதல் 2 அதிகாரத்தில் தன்னுடைய சொந்த அனுபவத்தை வைத்து கலாத்திய சபையோடு கூட பேசினார். 3-4 அதிகாரங்களுக்கு நாம் வரும்போது வேத உபதேசங்களின் அடிப்படையில், வேத வசனங்களின் அடிப்படையில் ஆபிரகாமை நினைவுபடுத்தினார். விருத்த சேதன உடன்படிக்கை ஆபிரகாமோடு கூட பண்ணப்பட்டது, அதை ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தினாலே என்ன நன்மை, அது எந்த விதத்தில் மனிதர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, பிரயோஜனமாக இல்லை என்கிறதெல்லாம் ரொம்ப தத்துவ அடிப்படையில் பேசுகிறார். இறையியல் அடிப்படையில் பேசிவிட்டு 5-6 அதிகாரங்களுக்கு நாம் வரும்போது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்து அவருக்கு பிரியம் உண்டாக நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 4ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்யும் போது அவர் இப்படி நிறைவு செய்கிறார். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். நாம் அடிமைகளுக்கு பிள்ளைகள் கிடையாது, அடிமையானவளுக்கு பிள்ளை இல்லை. இந்த அதிகாரத்தில் ஆகாரையும் சாராளையும் ஒப்பிட்டு பேசுகிறார். சாராளுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆகாருக்கு பிள்ளை பிறந்தது. அதுக்காக ஆகாருக்கு பிறந்த பிள்ளை சுதந்திரவாளி கிடையாது. பிந்தி வந்த அல்லது பிந்தி பிறந்த ஈசாக்கு தான் சுதந்திரவாளி. அப்போ நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டாலும், பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டாலும், இயேசு கிறிஸ்து ஆகிய மேசியா பின்னாடி தான் வந்தார். ஆனாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சுதந்திரவாளி இவர்தானே ஒழிய அவர் அல்ல. இவர்தான் மேசியா, இவர்தான் இரட்சகர், இவர்தான் நம்முடைய ஆண்டவர், இவர்தான் ஆமென் நம்மை மீட்கும் பொருளாய் வந்தவர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை அவர் மனமு வந்து ஏற்றுக்கொண்டவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரிதானா? ஆமாம். இப்போ அதைத்தான் சொல்லுகிறார். அப்போது சுயாதீனம் உள்ளவளுக்கே ஸ்தோத்திரம், நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு 5ஆம் அதிகாரத்தை இப்படி துவக்குகிறார். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க எல்லாரும், கர்த்தருக்கு மகிமை. இயேசு நமக்கு ஒரு சுயாதீனத்தை, ஒரு விடுதலையை அவர் நமக்கு பெற்று தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதானா? சுயாதீனத்தை பெற்று தந்தார். அப்போ அதுக்கு முன்னாடி மனிதர்கள் எப்படி இருந்தாங்க? அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு இருந்தாங்க, அடிமைத்தன நுகத்துக்கு உட்பட்டு இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? யூதர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக இருந்தாங்க. யூதர் அல்லாதவர்கள் பாவத்துக்கும் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கும் அடிமைகளாக இருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் நமக்காக வந்ததுனால இந்த உலகத்தின் பாவங்களுக்கும், இந்த உலகத்தின் அருவருப்புகளுக்கும், இந்த உலகத்தின் வழக்கங்களுக்கும் மாத்திரமல்ல,
நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கும் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி நம்மை சுதந்திரவாளியாய் மாற்றினார். நாம் இனி ஆமேன் யாருக்கும் அடிமையெல்லாம் கிடையாது, யாருக்கும் அடிமையெல்லாம் கிடையாது. ஆண்டவர் லேவி ராகமத்தில் சொன்னார், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினேன். அவர் அங்கே சொல்லுகிறது அடிமைத்தன நுகத்தடி. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமேன். இவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக இருந்தாங்க, நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக இருந்தாங்க. நான் ஸ்தோத்திரம் உங்களுக்கு வேத பாடத்தை நடத்தும் போது உங்களுக்கு சொல்லுவேன். ஏற்கனவே அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை நாம் தியானித்திருக்கிறோம். எருசலேமில் ஒரு சபை இருந்தது. இந்த எருசலேமில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆமேன் ஸ்தோத்திரம் அவர்கள் அங்கே சபையாக இயங்கினாலும், ஜனங்க கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டாலும், அங்கே இருந்த எல்லாருமே யார் தான்? யூதர்கள் தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் யூத மார்க்க பழக்க வழக்கங்களை அவங்க கையாண்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் 3ஆம் அதிகாரத்தெல்லாம் படிக்கும்போது ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலை, 3ஆம் மணி வேலை இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். யூதர்கள் ஜெபிக்கிற அந்த ஜெப நேரத்தை பார்த்து தான் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணாங்க. தேவாலயத்தில் ஜெப வேலை, ஆமேன், அந்த நேரத்தில் ஜெபம் நடக்கும். அங்கே அந்த நேரத்தில் தான் போனார்கள் பேதுருவும் யோவானும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு ஜெபம் பண்ணும் போதும் அப்படி ஒரு ஜெப வேலையில் தான் அவர் ஜெபம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால் என்னதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அப்படிதானா அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நியாயப்பிரமாண கிரியைகள் அங்கங்கே ஒட்டி கொண்டு தான் இருந்தது. அதிலிருந்து முற்றிலும் என்ன செய்யலை, அவங்க விடுவிக்கப்படலை. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னும் சொல்கிறேன், இந்த நியாயப்பிரமாண கிரியைகளை எதிர்த்து 12 அப்போஸ்தலர்களில் ஒரு ஆள் கூட பிரசங்கம் கூட பண்ணலை. இதை உடைச்சது யார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் யார்? இந்த அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை பிரமாணங்களையும் ஒன்று விடாமல் கை கொண்டவர் அவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றை விடலை. பிலிப்பு சபையாரை பார்த்து சவால் விட்டு சொல்லுகிறார், நான் யார் தெரியுமா? 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், பரிசேயனுக்கு பரிசேயன். இப்படியே சொல்லி கொண்டு வரும்போது சொல்லுகிறார், நியாயப்பிரமாண சட்டத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். 613 பிரமாணங்கள், இது இல்லாமல் 10 கட்டளைகள், இது இல்லாமல் ஸ்தோத்திரம் ஆமேன் மோசே அல்லேலூயா சின்ன சின்ன ஆமேன் எழுதி வைத்திருந்த சிறு சிறு கட்டளைகள், சின்ன சின்ன பிரமாணங்கள் இருந்துச்சு. அவர் சொல்லுகிறார் அங்கே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நியாயப்பிரமாண சட்டத்தில் எத்தனை சட்டம் இருந்தாலும், எத்தனை ரூல்ஸ் இருந்தாலும், எத்தனை கமாண்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதில் ஒன்றை கூட நான் விட்டு வச்சதில்லை. அத்தனையையும் ஆமேன் பின்பற்றின ஒரு ஆள் நான். அத்தனையையும் கை கொண்ட ஒரு மனுஷன் நான் அப்படின்னு சொன்ன பவுல் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ, இயேசுவை அறிந்து கொண்டாரோ, ஒன்றை புரிந்து கொண்டார். அவர் தருகிற ரட்சிப்பு, அவர் தருகிற பாவ மன்னிப்பு, அவர் எனக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற நித்திய வாழ்க்கை எதுவும் நான் இதுவரைக்கும் செய்த கிரியைகள்னால எதையும் அவர் எனக்கு தரவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். இயேசு நம்மை ரட்சிப்பதற்கு ஆமேன் நம்ம எதையும் செய்யலை பாருங்க. அம்மாவா, விக்கிரகத்தை ஆராதித்த காலத்தில் நிறைய செய்தோம். போகாத இடங்கள் இல்லை, அலையாத அலைச்சல் இல்லை, ஆமேன் ஸ்தோத்திரம் பார்க்காத மனிதர்கள் இல்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை. ஆனாலும் ஸ்தோத்திரம் அந்த ரட்சிப்பை பெற முடியல பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர். என் பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் திரும்பவும் ராஜாவாய் வருவார் என்கிறதை நம்பினோம், அவ்வளவுதான். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை பார்த்த தெய்வம் நம்மை ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையில் இருந்த குறைகளை மாற்றினார், வாழ்க்கையில் இருந்த வியாதியை மாற்றினார். ஆமே, நம்முடைய வாழ்க்கையில் இருந்த மரணத்திலிருந்து நமக்கு ஜீவனை தந்தார், புது வாழ்க்கையை தந்தார், புது பாதையில் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ பவுல் அதை உடைக்கிறார். இதுவரைக்கும் நான் பின்பற்றி வந்தேனே இந்த நியாயப்பிரமாணம், இது எப்படிப்பட்டது தெரியுமா?
ரோமர் 9ஆம் அதிகாரத்தை ஸ்தோத்திரம் 8ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார். 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம். மாம்சத்தினால எப்படி இருந்துச்சா? அது பலவீனமா இருந்துச்சான். மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு அப்படிதானா தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை அப்படிதானா ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா? அப்போ அவர்தான் இங்கே கலாத்திய நிருபத்தில் எழுதுகிறார், நியாயப்பிரமாணத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை. சரிதானா? நியாயப்பிரமாணத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஓகேவா? அதனால நியாயப்பிரமாணம் எபிரேயர்ல வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தலை. ஓகேவா? இப்போ இந்த நியாயப்பிரமாண அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்தார், ஒரு சுயாதீனத்தை வாங்கி கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் ஆமென் அல்லேலூயா என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் வசனம், 3வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமாவா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால் இப்போ என்ன சொல்லுகிறார் இங்கே? அவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தந்திருக்கிறார். இந்த விடுதலையை தந்திருக்கிறாரு. இந்த விடுதலையை அவர் வைத்து தந்திருக்கிற சுதந்திரத்தை ஆமென் அல்லேலூயா இறுக பிடித்து கொள்ளுங்க, அதிலேயே நிலைச்சு நில்லுங்க. திரும்பவும் அடிமைத்தனத்துக்கு போயிடாதீங்க, திரும்பவும் அடிமைத்தனத்துக்கு போயிடாதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? இதை சொல்லிட்டு தான் இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, 13ஆம் வசனத்தில், நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். சுயாதீனம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? விடுதலை. சரியா? ஒரு சுதந்திரம். இப்போ நம்ம யாருக்கு அடிமைகள் கிடையாது, யாரும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரிதானா? பாவம் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது, மனிதர்கள் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது, எந்த வல்லமைகளும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல், நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். கவனிங்க நல்லா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சுயாதீனத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு வெற்றி வாழ்க்கை, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு சுதந்திரம். இன்னும் கூடுதலான சில வார்த்தைகளை சொல்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற உயர்வு, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற மேன்மை, இதை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார், இந்த மேன்மையை தந்திருக்கிறார், இந்த கிருபையை தந்திருக்கிறார், இந்த வரங்களை தந்திருக்கிறார், இந்த விடுதலையை தந்திருக்கிறார் என்பதற்காக அதை மாம்சத்திற்கு ஏதுவாக நீங்கள் அதை பயன்படுத்தாதிருங்கள். மாம்சத்துக்கு ஏதுவாக பயன்படுத்தாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆங்கில வேதத்தை வாசிக்கும் போது சில மொழிபெயர்ப்புகள் ஆமென் ஸ்தோத்திரம் இப்படி சொல்லுது, உங்கள் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு அந்த சுயாதீனத்தை பயன்படுத்தாதீங்க. உங்கள் மாம்ச விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு அந்த சுயாதீனத்தை, அந்த வெற்றியை, அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அதுதான் அவர் சொல்லுகிறார். ஏன் இதை சொல்லுகிறார்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு மனிதர்களுடைய வாழ்க்கையை கவனிச்சிங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான உயர்வை, அந்தஸ்தை, அதிகாரத்தை, மேன்மையை தந்திருந்தார். ஆனால் அவங்க யாருமே பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் அதை தேவனுடைய ராஜ்யத்திற்காகவோ பிறருடைய நன்மைக்காகவோ என்ன செய்யலாத பயன்படுத்தாம தங்களுடைய ஆசை விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவே அதை பயன்படுத்தினார்கள். சிம்சோனுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. சிம்சோன் அன்றைக்கு வாழ்ந்த எல்லா மனிதர்களிலேயும் ஒரு பெரிய பராக்கிரமசாலி அவன். நல்ல கவனிங்க. அன்னைக்கு வாழ்ந்த மனிதர்களில் அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி.
பெரிய பராக்கிரமசாலி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுக்கு முன்பாய் நிற்கத்தக்க மனுஷன் கிடையாது. அவன் கையிலே ஒரு தாடை, கழுதையின் தாடை எலும்பு கிடைச்சிட்டா போதும். அங்கே 1000 பேர் தான் இருந்தாங்க, அந்த 1000 பேரை கொன்று போட்டான். இன்னும் எத்தனை 1000 பேர் அங்கே வந்திருந்தாலும் அத்தனை பேரை என்ன பண்ணியிருப்பான்? முறியடித்திருப்பான். அத்தனை பெரிய பராக்கிரமத்தை ஆண்டவர் இந்த சிம்சோனுக்குள்ளே வைத்திருந்தார். எதுக்காக வைத்திருந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலரை பெலிஸ்தர்களின் கையில் இருந்து என்ன செய்யணும்? விலக்கி பாதுகாக்கணும். ஆமாவா? இஸ்ரவேலர்களை விடுவித்து அவர்களுக்கு ஒரு ரட்சகனா இருக்கணும். இதுக்காகத்தான் கர்த்தர் இவ்வளோ பெரிய பராக்கிரமத்தை கொடுத்தார், இவ்வளோ பெரிய வல்லமையை கொடுத்தார். ஆனால் அவன் சரித்திரம் முழுவதையும் படித்து பாருங்க. ஸ்தோத்திரம். அவன் சரித்திரம் முழுவதையும் நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னா அவன் ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த வல்லமையையும் பராக்கிரமத்தையும் எப்போ தருமா பயன்படுத்தினா? தன்னுடைய ஆசை விருப்பங்களை நிறைவேற்றும் போது, அப்போ வந்த பிரச்சனைகளுக்கு அதுக்கு தான் பயன்படுத்தினான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா? ஆண்டவர் நமக்கு கிருபையை தருகிறார், வரங்களை தருகிறார், வல்லமையை தருகிறார், அபிஷேகத்தை தருகிறார். அப்படின்னா அது நம்மை உயர்த்தி காண்பிப்பதற்கு கிடையாது, நம்மளை விசேஷமானவர்கள் என்று காண்பித்துக் கொள்வதற்கு அல்ல. அதனால் தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. நான் சிம்சோனை நினைத்து வருத்தப்படுகிறேன். அவன் செய்த யுத்தங்கள் அனைத்தும் அவனுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக செய்த யுத்தங்கள், அவனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக செய்த யுத்தங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆகாப், அவருடைய மனைவி ஏசபேல், அவர்களுக்கு ஆண்டவர் தந்திருந்த மேன்மை என்ன தெரியுமா? தேசத்தை ஆளக்கூடிய ஒரு சிங்காசனம், தேசத்தை ஆளக்கூடிய அதிகாரம். ஆனால் அந்த அதிகாரம் முழுவதையும் எதற்கு பயன்படுத்தினாங்க? விக்கிரகத்தை தேசத்தில் பெருக்குவதற்கு, நீதிமான்களை கொலை செய்வதற்கு, பிறருடைய ஆஸ்திகளை அநியாயமாக சுதந்திரிப்பதற்கே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆமேன் உயர்வுக்காய் ஸ்தோத்திரம், வெற்றி வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம், நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆனால் அதை நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவா அதை நீங்கள் அனுசரியுங்கள். மாறாக உங்கள் சொந்த விருப்பங்களை, அப்படிதானா, உங்களுடைய ஆமேன் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு, உங்கள் மாம்ச விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு, உங்களுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தாதிருங்கள். இதுதான் பவுல் இங்கே சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நம்ம கொஞ்சம் பணத்தை தரார், இந்த பணத்தை நல்ல வழியிலே நம்ம பயன்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆசை இச்சைகளை, அப்படிதானா, ஒருத்தனை அழிப்பதற்கு, ஒருத்தனை பழி வாங்கிறதுக்கு, அப்படிதானா, ஒருத்தனை கெடுப்பதற்கு அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சில அதிகாரங்களை தருகிறார் அப்படின்னா அதை வச்சு யாரை பழி வாங்கலாம், யாரை அவனுக்கு தீமை செய்யலாம், யாரை ஆமேன் ஸ்தோத்திரம் ஒடுக்கலாம், அடக்கலாம் என்கிற நிலையை வைத்து கொள்ளாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தேவன் ஒரு சுயாதீனத்தை தந்திருக்கிறார், ஒரு வெற்றியை தந்திருக்கிறார், ஒரு உயர்வை தந்திருக்கிறார். அதை மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல், அதான் சொல்கிறார், மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரிக்காதீங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? எனக்கு வாய்ப்பு வந்துருச்சு, இனி நான் என்ன செய்ய போகிறேன் பாரு, இனி நான் அவனை என்ன பண்ண போகிறேன் பாரு, நான் இதை வச்சு இனி என்ன காரியங்களை செய்ய போகிறேன் பாரு. வேண்டாம். பவுல் ரொம்ப நம்மளை எச்சரிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்துக்கு ஏதுவாக அதை அனுசரிக்காதீங்க. ஆமேன். பழி வாங்குதலுக்கு அனுசரிக்காதீங்க, ஒருவரை அடக்குவதற்கு அதை அனுசரிக்காதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமேன். ஒருவரை ஒடுக்குவதற்கு அதை பயன்படுத்தாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிகாரம் உள்ள இடத்துல வைத்திருக்கிறார்னா அதை வைத்து மனிதர்களை நீங்கள் ஒடுக்கிற தைரியம் வரக்கூடாது. மனிதர்களை அதிகாரம் பண்ணுகிற ஆளுகிற தைரியம் வரக்கூடாது. உங்களுக்கு மனிதர்களை அடிமைப்படுத்துகிற தைரியம் உங்களுக்கு வரக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் அதைத்தான் செய்தார்கள் அன்றைக்கு. ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? நியாயப்பிரமாணத்தையே வச்சு நிறைய பேரை பழி தீர்த்துட்டான். நீ செய்ததெல்லாம் பாவம், உனக்கு மன்னிப்பு கிடையாது, நீ கல்லறியுண்டு சாவதற்கு தகுதியானவன் அப்படின்னு நியாயம் தீர்க்கப்பட்டாங்க. புரியுதா? அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். ஆமேன் ஸ்தோத்திரம். இதை உன் சொந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தாம அன்பினாலே
ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. ஏன்? நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ரட்சிப்பு அவர் நம்மேல் வைத்த அன்பினால் நமக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. நம்மில் முந்தி அவர் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாக இருக்கும்போதே நமக்காக மரித்து நம்மேல் வைத்து அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. ஆமென். அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் நம்ம நினைக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் வெற்றியையும் மேன்மையையும், ஆமென், ஸ்தோத்திரம். உன் பாவத்தை நிறைவேற்றுவதற்கு, உன் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு நீ பயன்படுத்தாத. ஆமாவா? ஆமென். மாம்சத்தை திருப்திப்படுத்தும் கிரியைகளை செய்து அதுக்காக அதை பயன்படுத்தாத என்பதுதான் அவர் இங்கே சொல்ல விரும்புகிற ஒரு காரியம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால் நாம் அன்பினால் ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு முறை வாய் திறந்து சொல்லுங்கள், எப்படி செய்யணும்? அன்பினால் செய்யணும், அதிகாரத்தினால் இல்லை. அப்படிதானா? ஒருவரை ஆமென் வீழ்த்தி நான் யார் பார்த்தியா அப்படி இல்லை. ஒருவரை தாழ்த்தி என்ன உயர்த்தி காண்பித்து சொல்கிறது இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதானா? ஆண்டவர் நமக்கு சில அதிகாரங்களை தந்திருக்கலாம். திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒரு எல்லாருக்கும் மேலான ஒரு இடத்துல வைத்திருக்கலாம். நான் சொல்கிறேன், அன்பினால் ஊழியம் செய்யுங்கள், அன்பினால் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அன்பினால் ஊழியம் செய்வதற்கு பவுல் இந்த கலாத்திய நிருபத்தில் சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். அன்பிலே நடந்து கொள்வது எப்படி, அன்பினால் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த கலாத்திய புஸ்தகத்துக்கு வரதுக்கு முன்னாடி வேறொரு சபைக்கு அவர் சொன்ன ஒரு ஆலோசனையை உங்கள் மனதில் நான் வைக்கிறேன். எப்படி ஒருவருக்கு ஒருவர் அன்பினால் எப்படி ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், இதே பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனிக்கும்போது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பைபிளை திருப்பாட்டா அப்படியே டிஸ்பிளே பார்த்து ஒரு முறை வாசிங்க பார்க்கலாம். அவனவன், வாசிங்க, தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உன் சொந்த வாழ்க்கையில் மாத்திரம் நீ கவனம் வைத்து, உன் சொந்த வாழ்க்கையில் மாத்திரம் உன்னுடைய முழு எண்ணத்தை வைத்து நீ வாழாம பிறருடைய வாழ்க்கையை குறித்தும் கொஞ்சம் அக்கறைப்படு. பிறருடைய வாழ்க்கையை குறித்தும் ஸ்தோத்திரம் கொஞ்சம் கரிசனைக்குள். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். பிலிப்பு சபைக்கு அதை சொல்லுகிறார். சரிதானா? அவனவன் தனக்கானவைகளை அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்ன கிடைக்கும்? ஊழியத்துக்கு வரேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இப்படிதானா? சபைக்கு வரேன், எனக்கு என்ன கிடைக்கும்? இப்படிதானா? பிறரை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன நல்லது நடக்கும்? எனக்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்கும்? என்னை எப்படி ஸ்தோத்திரம் இதில் நான் என்ன மேன்மைப்படுத்தி கொள்ள முடியும்? புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தப்பு கிடையாது. நம்முடைய சொந்த காரியங்களில் கவனமாக இருப்பது தப்பா? நிச்சயமாக தவறு கிடையாது. ஆனால் யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் ஆகிவிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பாருங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை. ஆட்கள் கவனிச்சிருக்கீங்களா? சொந்த காரியங்களில் அவ்வளோ கரெக்டாக இருப்பாங்க. ஒரு பக்கம் அது சரி, புரியுதா? ஸ்தோத்திரம். ஆமாம், என்னுடைய குடும்பம் அதுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது, என் தொழில் என் வருமானத்துக்கு ஒரு நஷ்டம் வரக்கூடாது. யாருக்கு என்ன நடக்கலாம், எனக்கு என்ன செய்யக்கூடாது? ஒரு குறை வரக்கூடாது, ஒரு நஷ்டம் வரக்கூடாது. அப்படிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், நல்லதப்பா, நல்லதுதான், அது தவறு கிடையாது. அதே நேரத்தில் பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. நீ ஓடுகிறாய், நீ ஜெயிக்கிறாய், ஆனால் உன்னுடைய சகோதரன், உன் கூட இருக்கிற சகோதரன் துன்பப்பட்டு இருக்கானே, உன் கூட ஓடி வருகிற சகோதரன் நடப்பதற்கும் பலன் இல்லாமல் இருக்கிறானே, ஸ்தோத்திரம். உன்னோடு கூட பயணிக்கிற உன் சகோதரன் விழுந்து கிடக்கிறானே, பலனற்று கிடக்கிறானே, நீ ஓடி ஜெயிக்கிறதுல மாத்திரம் கவனம் வைக்காத. ஸ்தோத்திரம்.
பிறருக்கானதையும் நோக்குவானாக. ஆமாதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலருடைய மனப்பான்மை பாருங்க, யாருக்கு என்ன ஆனால் எனக்கு என்ன. கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அப்படி இருப்பாங்க. யாருக்கு என்ன ஆனால் எனக்கு என்ன, எனக்கு ஒரு குறை வந்துடக்கூடாது, எனக்கு ஒரு நஷ்டம் வந்துடக்கூடாது, எனக்கு ஒரு பிரச்சனை. இதில் ஆட்கள் ரொம்ப சுயநலமாக வாழ்றதை நம்ம பார்க்க முடியுது பாருங்க, பார்க்க முடியுது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் பாராக் என்கிற ஒரு மனுஷன் உண்டு. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனித்தா அவனை பற்றி அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் அவனை அழைத்தார். இஸ்ரவேல்ல 20 வருஷம் அடிமைத்தனம், கானானிய ராஜாவுடைய ஆளுகைக்கு கீழே இஸ்ரவேலர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டாங்க. 20 வருஷம் அடிமைத்தனம். ஆண்டவர் இவனை தேடி போய் அழைத்து கொண்டே இருக்கிறார். வாப்பா, நீ யுத்தம் பண்ண வேண்டாம், எதிரியை நானே கூப்பிட்டு வரேன், நானே கூட்டிட்டு வந்து எதிரியை உன் கையில் தரேன், நீ அவனை கொன்னுக்கோ, நீ சண்டைலாம் போட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், நீ வந்தா போதும். நான் சொல்கிறேன், இது வேதத்தில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லப்படலை. எத்தனை வருஷம் கர்த்தர் அப்படி கூப்பிட்டாருன்னு தெரியல, எத்தனை வருஷம் கர்த்தர் அப்படி கூப்பிட்டாருன்னு தெரியல. தெபோரால் போய் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா, கர்த்தர் உன்ட்ட சொல்லலையாப்பா, கர்த்தர் உன்ட்ட சொன்னார்ல, நான் யுத்தம் பண்ணுவேன், நீ வந்தா போதும், நான் உனக்காக எல்லாத்தையும் செய்வேன், சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், கர்த்தர் சொன்னாரு. இந்த அம்மா சொல்லிகிட்டே இருக்கான், கேட்க மாட்டேங்கிறான். இவன் என்ன தெரியுமா? ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஒரு கட்டத்தில் டீல்லாம் பேசி இறங்குறான். எங்கே இருந்தான் தெரியுமா அவன்? 14ஆம் வசனத்தில் பாருங்க. அப்பொழுது பாராக்கும் 4:14 அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். அர்த்தம் என்ன? கீழே தேசத்தில் என்ன மக்களுக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஜனங்க அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, ஜனங்க சிறுமப்படுத்தப்படுறாங்க. யாபீன் என்கிற கானானிய ராஜா ஜனங்களை ஒடுக்குகிறான். 5 வருஷம் 10 வருஷம்னா பரவாயில்ல, 20 வருஷம் ஆமேன் தவித்து கிடக்காங்க ஜனங்க. ஒரு ரட்சகன் வரமாட்டான நம்மளை விடுவிக்கன்னு உட்காந்துருக்காங்க, நம்மளை தூக்கி எடுக்க ஒரு மனுஷன் வரமாட்டானு உட்காந்துருக்காங்க. ஆனால் இவன், நீங்கள் என்னமோ சிரமப்படுங்க, எவ்வளோ கஷ்டப்படுங்கன்னு சொல்லிட்டு இவன் போனது இல்லாமல் ஒரு 10,000 பேரை கூட்டிகிட்டு போய் மலையில் உட்காந்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு ரொம்ப சேஃபாக இருக்கான். ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொன்னேன், சொந்த காரியங்களை கவனிப்பது தவறு இல்லை, சொந்த குடும்பத்தின் மேல் சொந்த நலனின் மேல் அக்கறை கொள்வது தவறு இல்லை. ஆனால் பிறருக்கு ஒரு துன்பம் வரும்போது, பிறர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பாடுபடும் போது, வேதனைப்படும் போது, ஸ்தோத்திரம், புரியுதானா, அதை கவனியாமல் போய் நம்மை ஸ்தோத்திரம் குறித்த கரிசனையும் கவனமும் இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப ஆபத்தானது. பவுல் சொல்லுகிறார், ஆமே, நம்ம எல்லாரும் ஒரே சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். ஒரு அவயம் துன்பப்பட்டா சொல்லுங்க, இன்னொரு அவயம் என்ன செய்யப்படும்? துன்பப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். துன்பப்படும். கால் உடைஞ்சிருச்சு, அது காலோடைய பிரச்சனைன்ட்டு கண்ணு தூங்காது. ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். கண்ணு தூங்காது. அப்படிதான் சபை இருக்க வேண்டும். அன்பினாலே ஊழியம் செய்யுங்கள், அதிகாரத்தினால ஸ்தோத்திரம் அப்படி ரொம்ப கடினமாய் நடத்து அப்படி இல்லை, அன்பினால ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரம், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற மேன்மை, இதை வைத்து அன்பினாலே ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினச்சிரோன்னா, ஆண்டவர் எனக்கு இந்த வெற்றியை தந்திருக்கிறார், இதில் நான் எவ்வளோ சந்தோஷமாக நான் என்ஜாய் பண்ண முடியுமோ அதை நான் என்ஜாய் பண்ணிக்கிடுவேன். இந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், இந்த நன்மையை தந்திருக்கிறார். ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி நிறைய தந்திருக்கிறார். இதை வச்சு நான் எவ்வளோ சந்தோஷப்பட முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கிடுறேன். இந்த மனோபாவம் இருக்கு பாருங்கள். இந்த புத்தி யாருக்கு இருந்துச்சுன்னா எஸ்தருக்கு இருந்துச்சு. அவன் நினச்சா
இதுவரைக்கும் ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், இதுவரைக்கும் அடிமையாகவே இருந்துட்டோம். இப்போ 127 நாடுகளுக்கு பட்டத்து இளவரசியாக மாறிட்டோம் நம்ம. இப்போ அதனால் எவ்வளோ அதிகமாக ஆமென் ஸ்தோத்திரம் இந்த அரண்மனை வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியுமோ, இந்த ராஜரீக வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும்பா. அப்படி தான் நினச்சான். இப்போ மொர்தெகாய் ஆள் விட்டு அனுப்புகிறான். என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கா? தேசத்தில் என்ன நடக்குது தெரியுமா? தேசத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியுமா? 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களை கொலை செய்வதற்கு ஆமானும் ராஜாவும் திட்டமிட்டிருக்கிறாங்க தெரியுமா? எல்லா நாடுகளுக்கும் பிரதிகள் பயிற்சி தெரியுமா? ஸ்தோத்திரம். உடனே இவா அதெல்லாம் கஷ்டம், என்னால் முடியாது அப்படிதானா? ஆமாம், ராஜா கூப்பிடாமலாம் என்னால் போக முடியாது, ராஜா கூப்பிட்டா தான் போக முடியும். அதனால் நீங்கள் எங்களுடைய கஷ்டம் தெரியாமல் பேசாதீங்க சொல்லுவோம்ல நிறைய நேரத்தில். ஸ்தோத்திரம். எங்கள் பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும்? உண்மையாகவே இல்லை. ஸ்தோத்திரம். எங்கள் பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மொர்தெகாய் பொட்டில் எடுத்தது போல் சொன்னான். என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து வரும். கர்த்தர் யாரை கொண்டு செய்வார்? நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிக்கப்படுவீர்கள். நீ தப்பலாம்னு இருக்கியா? அப்படி சொல்லிட்டு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. அல்லேலூயா. நீங்கள் அப்படி நினைக்கணும். திடீர்னு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு உயர்வை தரும்போது, ஒரு அதிகாரத்தை தரும்போது, திடீரென்று ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்கள் கையில் பணங்களை தரும்போது, கர்த்தர் உங்கள் கையில் மேன்மையை தரும்போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இதை எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குதா உங்கள் வேலையில்? அந்த பொறுப்பிலிருந்து நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்ய முடியுங்கிறத யோசிங்க. ஒரு உயர்வு வருதா? ஆமேன் ஸ்தோத்திரம். ஒரு வெற்றி வருதா உங்களுக்கு? ஆமேன் ஸ்தோத்திரம். தேங்கி கிடந்த என்றைக்கோ வர வேண்டிய பணங்கள் உங்கள் கையில் வருதா? ஆமேன். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைச்சிருக்கலாமே. நீங்களாகவே சொல்லிக்கொள்ளணும். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்க ஆமேன் கர்த்தர் இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார், இந்த உயர்வை தந்திருக்கிறார், இந்த ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார், இந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமேன். அப்படி நீங்கள் நினைக்க ஒரு நாளும் மறவாதிருங்கள். ஆமாதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். நமக்காகவே வாழும் எண்ணத்திலிருந்து வெளியே வாங்க. இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. ஆமேன். தன்னுடைய மொத்த மகிமையையும் அவர் ஆமேன் பரலோகத்தை அப்படியே திறந்து விட்டு உங்களுக்காக எனக்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். ஆமேன். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, யாரோ எப்படியோ போகிறாங்க, என்னுடைய நாட்கள் நல்ல சுகமாக இருக்கட்டும், என்னுடைய காலங்கள் சுகமாக இருக்கட்டும். புரியுதா உங்களுக்கு? எசேக்கியா ராஜா அப்படி தான் சொன்னார். எசேக்கியா ராஜா சொன்னார், வியாதிப்பட்டு அவனை கர்த்தர் சுகமாக்கினார். அவனை சுகம் விசாரிப்பதற்கு ஜனங்கள் எல்லாரும் வந்தாங்க. பல தேசங்களில் இருக்கிற பிரதானிகள் வந்தாங்க. அப்படிதான் பாபிலோன் தேசத்தில் இருந்த ஸ்தோத்திரம் அந்த ராஜா தன்னுடைய ஸ்தானாபதிகளை அனுப்பி போய் எசேக்கியாவை போய் நலம் விசாரிச்சுட்டு வாங்க அப்படி என்று சொல்லி அனுப்பினார். தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவங்க வந்தப்போ என்ன நடந்துச்சு? ஆமாம், வந்த எல்லாருக்கும் தன்னுடைய வீட்டுடைய பொக்கிஷ சாலை, அரண்மனையில் இருந்த ஆயுத சாலை எல்லாத்தையும் திறந்து காமிச்சிட்டான். அப்படிதானா? நலம் விசாரிக்க வரவன்ட்ட என்ன பண்ணணும்? ஒரு காப்பியை போட்டு கொடுத்து அனுப்பிடணும். அதானே மரியாதை. அப்படிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் தன்னுடைய தாம்பிகத்தை காட்டுறதுக்கு எல்லாத்தையும் திறந்து காமிச்சிருக்காரு.
பார் எவ்வளோ பொண்ணு இருக்குது பாரு, அப்படிதானா? எவ்வளோ வெள்ளி இருக்குது பாரு, எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குது பாரு, எல்லாத்தையும் அவன் பார்த்து மனசில் குறிப்பெடுத்துக்கிட்டான். புரியுதா? ஆமாம், அப்படியே போகிறாங்க. இப்போது ஸ்தோத்திர ஏசாயா வந்துட்டார். அவங்களாம் யாருப்பா? அவன் சொன்னான், அவர்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவங்களால நமக்கு பிரச்சனை வராது, அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. நம்ம இப்படி நிறைய பேர் நினச்சோம் பாருங்கள், அவங்களால தான் பிரச்சனை வந்துச்சு நமக்கு. யாராலெல்லாம் நமக்கு பிரச்சனை வராதுன்னு நினச்சோமோ, யாரெல்லாம் நமக்கு நன்மையும் பிரியமுமாக இருப்பாங்க நினச்சோமோ, அவன் தான் நமக்கு என்ன பண்ணான்? ஆமாம். இப்போ ஏசாயா சொன்னார், அப்படியாப்பா, சரி, கர்த்தருடைய வார்த்தையை நீ கேள். கர்த்தர் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார், நான் சொல்கிறேன் கேளு. நாட்கள் வரும், பாபிலோனிய சேனை எருசலேமுக்குள்ள வரும். நீ அள்ளி கொள்வதற்கு ஒரு பிடி மண்ணை கூட வைக்க மாட்டான், ஒரு பிடி மண்ணை கூட வைக்க மாட்டான், பார்த்துக்கோ என்று சொன்னபோது, நான் சொல்கிறது பூரா வசனம் ஏசாயா 39ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, நாளாகமத்தில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? 2 நாளாகமத்தில் இருக்கும். அப்படி சொல்லும்போது அவன் சொல்கிறான் பாருங்க, 8ஆம் வசனத்தில், அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லது, புரியுதா? நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே. எவ்வளோ மோசமானது இல்லை? என் பிள்ளைங்க என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல இல்லையா? எனக்கு ஒரு குறை இல்லாமல் இருக்கும்ல, என் காலத்தில் சமாதானமாக இருக்கும்ல, நான் நல்லா இருப்பேன்ல, என் சாப்பாட்டுக்கு குறை வராது, என் தூக்கத்துக்கு தடை வராது, ஆமாவா? என்னுடைய வருமானத்துக்கு ஒரு குறை இருக்காது, நான் நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளைங்க எப்படி இருந்தால் என்ன? இது எவ்வளோ ஒரு மோசமான புத்தி இல்லை? இப்போ பவுல் இதை தான் எச்சரிக்கிறார் இங்கே. அதை தான் சொல்லுகிறார், தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. சவுல் என்கிற மனுஷனை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு ஸ்தோத்திரம், அவனை ராஜா வாக்கின பிறகு அவன் கையில் ஆண்டவர் ஜனங்களை கொடுத்தார். 3,30,000 பேர் வந்தாங்க. 11ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 3,30,000 பேர் வந்தாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே அவன் ராஜ்ய பாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வசனத்தில் வாசிக்கிறோம், 13ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சவுல் தனக்கு 3000 பேரை தெரிந்து கொண்டான். அப்படிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும், 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். கர்த்தர் எதுக்கு கொடுத்தார்? ஜனங்களை தேசத்தின் விடுதலைக்காக கொடுத்தார், தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக கொடுத்தாரு. ஆனால் இவன் தனக்காக தெரிந்து கொண்டான். அவங்களுக்கு சொல்லட்டுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா, ஆமென். நிறைய ஊழியங்கள், நிறைய திருச்சபைகள் ஒரு பெரிய உச்சத்தை அடைந்திருக்கணும், வளர்ச்சியையும் ஆசீர்வாதத்திலையும். ஆனால் அது ஒளியிழந்து போனதற்கு காரணம், ஸ்தோத்திரம், மனிதர்களை தங்களுக்காக மனிதர்கள் வச்சுக்கிட்டாங்க. கர்த்தருக்காக செயல்பட விடலை, கர்த்தருக்காக பயன்பட விடலை. தங்களுடைய ஆதாயத்துக்கு, தங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு, தங்களோடு கூட சேர்ந்து ஊர் சுற்றுவதற்கு, தங்களோடு சேர்ந்து நேரம் போக்குவதற்கு, கதை அடிப்பதற்கு. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தில் வாசிக்கிறோம், மற்ற எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி விட்டான், மற்ற எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டான். தனக்கு. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சுயநலம் இருக்கு பாருங்க, இது ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் குடும்பமாக இருக்கீங்கன்னா உங்கள் முழு குடும்பமும் நன்மை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். நல்லா கவனிங்க. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். என் குடும்பத்தில் 8 பேர் இருக்காங்க, அதில் நான் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும், எனக்கு மட்டும் வர வேண்டிய அத்தனை நன்மைகளும் வரணும். மோசமான குணம் அது, மோசமான குணம்.
உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், மொத்தமும் நல்லா இருக்கணும், மொத்தமும் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணணும். இப்போ சபையில் இருக்கிறீங்க, உங்கள் விருப்பம் அப்படி தான் இருக்கணும். நாங்கள் மொத்தமும் ஆசீர்வாதமான குடும்பங்களாக இருக்கணும். ஆண்டவரே, யாரோ ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒருவர் இன்னும் ஒரு தரித்திர நிலைமையில் வேண்டாம். உங்கள் ஜெபம் அப்படி தான் இருக்கணும். ஏன் வருஷத்துக்கு 3 உபவாச ஜெபத்தை வைக்கிறோம்? குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், குடும்பங்களுடைய பொருளாதார நிலை உயரணும், அந்தஸ்து உயரணும், ஆசீர்வாதங்கள் உயரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் அப்படி தான் ஜெபம் பண்ணணும். என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர், என்னை போலவே என் சகோதரனை ஆசீர்வதிக்கணும், சகோதரி ஆசீர்வதிக்கணும். என்னோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதே, அவங்களே நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. புரியுதா உங்களுக்கு? நான் மாத்திரம் சபையில் தனியாக தெரியணும், என்னை மாத்திரம் மெச்சிக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கணும். வேண்டாம் வேண்டாம். தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அல்லேலூயா. இது பிலிப்பி சபைக்கு சொல்லிவிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கலாத்திய சபைக்கு வந்துருங்க. கலாத்திய சபைக்கு வந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவர் சொல்லுகிற ஆமென் அவருடைய ஆலோசனை பாருங்க. 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கலாத்தியர் 5:26 இப்படி அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அன்பில் நடந்து கொள்வது எப்படி? திரும்ப திரும்ப சொல்றது அந்த வார்த்தை. ஒருவர் மேல் ஒருவர், ஒருவரை ஒருவர். அப்படிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாதிருங்க, கோபமூட்டாதுங்க. அது இன்னும் ஸ்தோத்திரம் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, ஒருவரை ஒருவர் எரிச்சல் மூட்டாதுங்க, எரிச்சல் மூட்டாதுங்க. அதைத்தான் சொல்லுகிறாங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்கள் செய்கையினால, உங்கள் வார்த்தைகளினால பிறர் என்ன செய்யக்கூடாது? நம்ம இரிட்டேட் பண்ணக்கூடாது. அவர் சொல்லுகிறார், ஒருத்தனை அதாவது நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், பரியாசக்காரனுடைய பேச்சு விளையாட்டு போல் இருக்கும், ஆனால் உள்ளத்தை அது தைக்கும். சில பேர் கவனிச்சிருக்கீங்களா? போகிற போக்கில் சொல்லிட்டு போவான். ஒரு கடுமையான விஷயத்தை ஜாடமாடையாக சொல்லி அவனை வேதனைப்படுத்தி அவன் உள்ளுக்குள்ளே அழுறதை பார்த்து சந்தோஷப்படுறதுல நம்ம ஆட்களுக்கு அது ஒரு பெரிய ஆனந்தம் இல்லை? ஆமாம், அந்த ஆள் அப்படி தான் இருக்குது. யாருக்கு இல்லை? யாரும் இல்லைன்னா அந்த ஆட்கள் மேலே பார்த்தா கோபம் வரதான் செய்யுது, அவங்க நடந்து கொள்கிற விதம். ஆனாலும் நாம் அவர்களை கோபப்படுத்தி, அவர்களை எரிச்சல் ஊட்டி, அவர்களை வார்த்தையினாலும் செய்கையினாலும் உடைத்து, பவுல் சொல்கிறாரு, அன்பினால் ஊழியம் செய்யுங்க, அன்பினால் ஊழியம் செய்யுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? அதில் ஒரு பெரிய ஆனந்தம் நமக்கு. இந்த குத்தி பேசுறது, மறைமுகமாக பேசுறது, இலைமறை காய்மறையாக பேசி எப்படியாவது அந்த ஆளுக்கு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணிடணும் நம்ம. இல்லாட்டா அன்றைக்கி ராத்திரி நமக்கு தூக்கம் வராது இல்லை? அன்றைக்கி சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் ஜாட மாடையாக சொல்லி, இடித்து சொல்லி, உதைச்சி சொல்லி, அது எப்படியோ சொல்லிடணும். எரிச்சல் மூட்டாதிருங்கள், கோபம் மூட்டாதுங்க. அது சில பேருக்கு அந்த கிருபை. இப்போ நமக்கெல்லாம் கோபம் வந்துச்சுன்னா அது மூஞ்சில் தெரிஞ்சிருது, பார்த்துக்கிடுங்களேன். ஆமாவா இல்லையா? இப்போ என்னெல்லாம் அப்படிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், என் முகத்திலே தெரிஞ்சிடும் கோபம். நான் நிறைய பேரை கவனிக்கிறேன், சிரிச்சுக்கிட்டே காயினை ஊற்றுறான்ப்பா, சிரிச்சுக்கிட்டே சொல்ல வேண்டியதை சொல்லிடுறான், சிரிச்சுக்கிட்டே ஒருத்தனை அடி அவனை கொலை உயிராக குத்து உயிராக போட்டுறான் சிரிச்சுக்கிட்டே. புரியுதா நான் சொல்கிறது? யாரையும் எரிச்சல் மூட்டாதுங்க உங்கள் செய்கையினால். புரியுதா? உங்களுக்கு பிடிக்க உங்கள் குடும்பத்தில் அது நடக்கும், குடும்பத்தில் நடக்கும். நேரடியாக சொல்ல முடியாது, சண்டை போட முடியாது. புரியுதா? அப்போது ஏதோ ஒரு விதத்தில் சொல்லி அவர்களை காயப்படுத்தி, அவர்களை கோபப்படுத்தி. புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாதிருங்கள், இரிட்டேட் பண்ணாதீங்க, இரிட்டேட் பண்ணாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? ஆகார் சாராளை அற்பமாக எண்ணினாலாம். எப்படி தெரியும் எண்ணினான்னு?
சொல்லுங்கள் பார்க்கலாம், எப்படி தெரியும்? நான் சொல்கிறது எந்த இடம்னு தெரியுதா? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, 16ஆம் அதிகாரத்தில் இருக்கும். தான் கர்ப்பவதியானதை கண்டபோது ஆகார் சாராளை அற்பமாய் எண்ணினாள். எப்படி தெரிஞ்சிருக்கும்? அவன் நடத்த, அவ பேச்சு, அம்மாவா இல்லையா, அதை காமிச்சு கொடுத்துருக்கோம். செயல்னால இரிட்டேட் பண்ணுறது, ஒரு அசட்டை பண்ணிட்டு போகிறது இல்லையா? ஆமாம், துச்சமாக எண்ணுவது ஆட்களை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தைரியம் சபையில் விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆமேன் ஸ்தோத்திரம் மதிக்கத்தக்க மனிதர்களை நீங்கள் அப்படி செஞ்சிடக்கூடாது. அவங்க மேலே ஸ்தோத்திரம் தவறுகள் இருக்குன்னா, ஆமாம் இருக்குது, குறைகள் இருக்குதா, இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அவர்களை கோபமூட்டி பிறகு அவர்கள் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணி அது ஒரு பெரிய சேதம் குடும்பத்தில் வந்துடக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எரிச்சல் மூட்டுற மாதிரி பேசுறது, கோபம் மூட்டுறது போல் அங்கே நடந்து கொள்வது, புரியுதா உங்களுக்கு? அசட்டையாக பேசுறது, ஏளனமாக பேசுறது, பரிகாசம் பண்ணி பேசுவது, கடந்த நாட்களில் செய்த குறைகளை குற்றங்களை சொல்லி குத்தி காண்பித்து பேசுவது, இதெல்லாம் மனிதர்களை இரிட்டேட் பண்ணும், எரிச்சல் மூட்டும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அன்பில் நடந்து கொள்ளும் வழியை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த ஜெப நாட்களில். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். எரிச்சல், கோபம் மூட்டாதுங்க. சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார், ஒருவர் மேல் ஒருவர் சொல்லுங்க பொறாமை கொள்ளாதிருங்கள். நீங்கள் பார்க்காததை உங்க கூட இருக்கிறவங்க ஒரு வேளை பார்க்கலாம். நீங்க அனுபவிக்காதது ஒருவேளை அவர்களுக்கு கிடைக்கலாம். உங்களுக்கு வராதது ஒருவேளை அவர்களுக்கு வந்திருக்கலாம். சில நன்மைகள், உயர்வுகள், வெற்றிகள், ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், சம்பத்துகள், அப்படிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக அவர்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். பொறாமைப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இல்லை என்பதற்காக இன்னொரு ஆள்கிட்ட இருக்குது, அதுக்காக நான் அப்படி நடந்து கொள்ளலாமா? கூடாது. அப்படி கூடாது. ஐஸ்வர்யமும் கனமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி வருகிறது. நாம் அதை நம்பணும். புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். உங்கள் கூட இருக்கிற ஆட்கள் திடீரென்று அவங்க வாழ்க்கை மாறும். திடீரென்று அவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரும். இப்போ நம்ம சொல்லக்கூடாது, என் கூடவே இருந்தாலும் இப்போ எப்படி ஆயிடுச்சு பற்றியா, எப்படி உயர்ந்துருச்சு பற்றியா? பவுல் இதெல்லாம் நம்மளை வான் பண்ணுறாருங்க. பவுல் இதெல்லாம் நமக்கு நம்ம இந்த அடிப்படைகளை கவனிக்காமலே நம்ம ரொம்ப ஆழத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். இது ரொம்ப ஆபத்தானது. இது ரொம்ப ஆழமான பிரசங்கம், ஆழமான செய்திகள், அடுத்தடுத்த ஆழமான கருகலான சத்தியன்னு போய் அடிப்படைகளை மறந்து போனோம். பொறாமையோ எலும்புருக்கி. உங்கள் சகோதரன் ஆசீர்வதிக்கப்படுறாரா? உங்கள் சகோதரி ஆசீர்வதிக்கப்படுறாங்களா? ஸ்தோத்திரம். சந்தோஷப்படுங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அவர்களை உயர்த்தின தெய்வம் உங்களை உயர்த்துவார். அவங்களை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி நினைக்கணும். உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் கடந்து போகிற பாதை உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள் உங்களுக்கு தான் தெரியும். அப்படி தானே? அதனால் நான் சொல்கிறேன், ஸ்தோத்திரம். நீங்களும் யார் மேலேயும் பொறாமைப்படாதுங்க. உங்கள் மேலே மனிதர்கள் பொறாமைப்படுறாங்களா, நீங்கள் கண்டுக்காமல் போயிருங்க. நீங்கள் ஸ்தோத்திரம். அதுக்காக உங்களை உயர்த்தி கொள்வதையோ, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பெருக்கிக் கொள்வதையோ, ஸ்தோத்திரம், அதை மனிதர்கள் பார்த்து வருத்தப்படுறாங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கு நீங்கள் இழுக்கப்படாதீங்க. இந்த உலகம் நம்ம நல்லா இருக்கிறத விரும்பாது. நீங்கள் உயர்த்தப்படுறது இந்த உலகம் விரும்பாது. அதனால தான் சொல்கிறேன், இவர் சொல்லுகிறார் இங்கே, ஸ்தோத்திரம். ஆமென். ஒருவரை ஒருவர் கோபப்படுத்தாமலும் ஒருவருக்கு ஒருவர் ஆமென் பொறாமைப்படாமலும் இருங்கள். மூணாவது ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 6வது அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. இதெல்லாம் நீங்கள் நல்லா இன்னும் டீப்பாக அறிஞ்சுக்கணும்னா வேத பாடத்துக்கு வாங்க, ஜெப நாட்களுக்கு வாங்க. இந்த 6 நாட்களும்
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, கவனிங்க. அன்பினால் நடந்து கொள்வது, அதை பற்றி பவுல் இங்கே சொல்லுகிற மூணாவது ஆலோசனை என்ன? யாதொருவன் குற்றத்தில் அகப்பட்டால், ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், இப்போ உங்கள் கையில் அதிகாரம் இருக்கு, உங்ககிட்ட ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், அவனை திருத்துற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் நினைச்சா அந்த அதிகாரத்தை வச்சு அவனை என்னவும் பண்ணலாம். ஆனால் பைபிள் நமக்கு இப்படி சொல்லுது, அதிகாரம் இருக்கிறது, அதே நேரத்தில் அந்த அதிகாரத்தை வச்சு நீ டீல் பண்ணும்போது அதிகாரத்தின் ஆவியோட பண்ணாத. அப்படிதானா? அதிகார சிந்தையோடு நீ அவனை திருத்த நினைக்காத. எப்படி திருத்தணுமா சொல்லுங்க பார்க்கலாம்? சாந்தமுள்ள ஆவியோடு. சாந்தமுள்ள ஆவியோடு. புரியுதா நான் சொல்றது? நம்ம நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறது என்னன்னா, ரொம்ப 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 கடிஞ்சு ஒரு விஷயத்த சொன்னால் மாறும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சண்டை போட்டு ஒரு விஷயத்த நம்ம சரி பண்ணால் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு கலகம் பண்ணி, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி, பிறகு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் நம்முடைய பொதுவான புரிதல்கள். இது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கலாம், புரியுதா? ஒரு சபை மூப்பருக்கும் ஒரு விசுவாசிக்கும் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், பவுல் இங்கே சொல்லுகிறார், ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்படுகிறான், ஏதோ ஒன்று செய்கிறான், அவன் கையும் மெய்யுமாய் உன்கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்போ அவனை கண்டிக்கணும், அவனை திருத்தணும் அப்படிங்கிற நினைவு உனக்கு வேணும். அதை விட உனக்கு இருக்க வேண்டிய சிந்தை என்னன்னா, விழுந்து கிடக்கிற அவனை நீ எப்படியாவது மீட்டு எடுத்துடணும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். தப்பு செஞ்சான், அடித்தா மீட்டு எடுக்கப்பட முடியுமா? அவன் அடி வாங்கிட்டு போயிடுவான். பிள்ளைங்க சில நேரத்தில் ரொம்ப அடி வாங்கி பழகிறோம். ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் என்ன இருக்கும்? என்ன அம்மா 4 அடி கொடுப்பாங்க, அவ்வளோதான். என்ன 2 ஏச்சு ஏசும், அவ்வளோதான். மற்றபடி நம்ம செய்கிறத செஞ்சுக்கலாம். இப்படி ஆயிரும் மனசு, இப்படி ஆயிரும். ஆனால் இங்கே சொல்லுகிறார், சாந்தமுள்ள ஆவியோட. இயேசு இதை ரொம்ப தெளிவாக செய்தார் பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதர் மாத்திரம் ஊன்னு சொல்லிட்டாருன்னா அத்தனை பேருடைய கல்லும் அந்த அம்மா மேலே விழும். ஆனால் ஆண்டவர் ரொம்ப இந்த சூழ்நிலையை ரொம்ப ஞானமாக கையாளுகிறார். அவர் ஞானத்தின் ஊற்று இல்லையா? அவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லை எறியட்டும். அவன் கல்லை போட்டு போயிட்டான். இப்போ ஆண்டவர் 2 செய்கிறார். ஒன்று இந்த வர இருந்த பெரிய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அவளை காப்பாற்றுகிறார். 1. 2வது சொல்லுகிறார், உன்னை கல்லறையை தேடினவர்கள்லாம் எங்கம்மா? எல்லாரும் போயிட்டாங்க ஆண்டவரே. சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை, போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. சரீர ஆக்கினையிலிருந்தும் ஆண்டவர் காப்பாற்றிட்டாரு. நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கு பிறகு பாவம் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? செஞ்சிருக்கவே மாட்டா. ஆண்டவர் அவளை மீட்டு எடுத்துட்டார். அப்போது இன்றைக்கும் நம்ம ஆட்களை டீல் பண்ணுறதுல நமக்கு ஞானம் வேணும். நம்முடைய பிள்ளைகள் சில நேரத்தில் நம்ம இஷ்டத்திற்கு நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றது போல் இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள திருத்துற விதம், அதுக்குரிய ஞானம் நமக்கு வேணும். ஊழியர்களாய் நாங்கள் இருக்கிறதுனால விசுவாசிகளை டீல் பண்ணுற அந்த ஞானத்தை கர்த்தர் ஸ்தோத்திரம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆளை இப்படி தான் நடத்த முடியும், அப்படிதானா? ஸ்தோத்திரம். இந்த ஆளுகிட்ட இப்படி தான் நடந்து கொள்ள முடியும் என்று. இப்போ நாம் அப்படி தான் அன்பில் நடந்து கொள்ளணுமே. கிறிஸ்துவின் அன்பை எப்படியாவது சொல்லிடணுமே. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிதானா? அல்லேலூயா. ஆமென். அதான் பவுல் சொல்லுகிறார், சாந்தமுள்ள ஆவியோடு அதை செய்யுங்க. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இல்லையா, அவர் உங்கள்கிட்ட லாக் ஆகிட்டாருங்கிறதுக்காக வச்சு நீங்கள் பிளாக்மெயில் பண்ணாதீங்க. நீங்கள் மிரட்டி ஒரு காரியத்தை சாதிக்காதீங்க.
நீங்கள் பயமுறுத்தி பயமுறுத்தி ஒரு விஷயத்தை அவரை செய்ய வைக்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சாந்தமுள்ள ஆவியோடே அப்படி செய்யுங்கள் சொல்லிட்டு 2வது வசனத்தில் சொல்லுகிறார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள். அவன் பலவீனமான ஆள் தான், அப்படிதானா? அவனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒழுங்காக ஓட முடியல, பரிசுத்த வாழ்க்கையில் ஒழுங்காக நிற்க முடியல. அவன் பாரத்தை நீ சுமந்து கொள்ளுப்பா. அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனுக்காக உபவாசம் பண்ணு, அவனுக்காக போராடி, ஆண்டவரே இவன் வாழ்க்கையை கட்டு ஆசீர்வதியும் அப்படின்னு நீ ஜெபம் பண்ணு. அவருடைய பாரத்தை நீ தாங்கிக்கொள். கஷ்டப்படுகிற சகோதரன், அவனுடைய பாரத்தை நீ தாங்கிக்கொள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஒப்பு கொடுத்து சொல்லுங்களேன், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுயநலமா வாழுகிற அனுபவத்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வாங்கப்பா. சுயநலமா வாழுகிற அனுபவத்திலிருந்து எங்களை நீர் வெளியே கொண்டு வாரோம். நான் என்னை சுற்றி மட்டும், என் குடும்பத்தை சுற்றி மட்டும், என் பிள்ளைகளை சுற்றி மட்டும், என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மனபாவத்தை எங்களிலிருந்து எடுத்து போடுங்கப்பா. அப்படிப்பட்ட எண்ணத்தை எங்களிலிருந்து எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் கோபப்படுத்தாமல், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பொறாமை கொள்ளாமல், அப்படி ஒரு நல்ல மனப்பான்மை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட சிந்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதமாய் நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை இருக்கும் பட்சத்தில் நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 அன்பினால் சீர்பொருந்த பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். எல்லா துதி மகிமை கனத்தை ஒருவருக்கே செலுத்துகிறோம். வந்த உம்முடைய பிள்ளைகளை சுகமாய் ஆசீர்வதித்து நடத்தும். நாளையிலிருந்து நடக்கிற 6 நாட்கள் ஜெபத்தில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உங்கள் மகிமை வெளிப்படட்டும், உங்கள் கிருபை வெளிப்படட்டும். கர்த்தாவே, தொடர்ந்து உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சமாதானமாய் போய் வாருங்கள். ஆமென்.